கலியுகம் 4,32,000 வருஷமா? இது உண்மையா? கிடையாது. 5ஆம் தமிழ்ச்சங்க நிறுவனர் முனைவர் டாக்டர் பாண்டியனையா ஆய்வின்படி கலியுகம் 2012 முடிஞ்சு சத்தியயுகம் ஆரம்பிச்சிருக்கு. மார்ச் 2020 மீனயுகம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த யுக கோட்பாடு முதல்ல சொன்னது யாருன்னா நமது கிருஷ்ணன். கிருத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம், சத்தியயுகம். ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது வெறும் 4 யுகம் தான். உலகத்திலேயே முதல்ல 5 யுகத்தை பற்றி சொன்னது ஆய்வு பண்ணி டாக்டர் பாண்டியனையா தான். இப்போ இந்த யுகத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கருவி இருக்கணும் இல்லையா? இப்போ காலத்தை எப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாம் கணிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோலை வச்சு, பிளானட்டை வச்சு. இப்போ பூமி அது தன்னைத்தானே சுத்துறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்குது. அதே பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்குது. தோராயமாக 365 நாள். தன்னைத்தானே சுற்றுறதுக்கு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள். இப்போ நிலா பூமியை சுற்றுறதுக்கு தோராயமாக ஒரு மாதம் எடுத்துக்குது. அதே போல் யுகத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளானட் இருக்கணும் இல்லையா? அதுதான் சூரியன். இப்போ நம்ம ராசி சக்கரம் இருக்குது இல்லைங்களா? ராசி கட்டம் 12 கட்டம் இருக்கும். அதில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் 30 டிகிரி 30 டிகிரி 30 டிகிரின்னு சொல்லி இப்போ 12 × 30 பண்ணிங்கன்னா 360 டிகிரி வந்துடும். இதை இப்படி பகுத்து பிரித்தது திருமால் எனும் விஷ்ணு. சரிங்களா? இப்போ அந்த ஒரு ராசியில் 30 டிகிரி இருக்கு. அந்த 30 டிகிரியில் 1 டிகிரி சூரியன் கடக்கிறதுக்கு 60 வருஷம் ஆகும். சரிங்களா? இப்போ 30 டிகிரி கடக்கிறதுக்கு 1800 வருஷம் ஆகும். 60 × 30 கால்குலேட் பண்ணிங்கன்னா 1800 வருஷம். அது அந்த ராசியை முழுசாக கடந்து இன்னொரு ராசியில் போகுது இல்லைங்களா? அதுதான் யுகம் மாற்றம்.